நம்ம எல்லாரும் ஃபோன் வாங்கின உடனே ரொம்ப ஹாப்பியா அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆப்ஸ், கேம்ஸ்னு எதையும் விடாம எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸும் பண்ணுவோம். ஆனா கொஞ்சம் மந்த்லயே எல்லார் ஃபோன்லயும் ஒரு காமன் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். அதுதான் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆர் ஃபோன் ஸ்பேஸ் ரன்னிங் அவுட் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பென் டிரைவில் லேப்டாப்புக்கு காப்பி பண்ணிட்டு தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம் டிலீட் பண்ணிடுவோம். ஆனால் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ப்ராப்ளமுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிற சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு டிடெக் தமிழ். நான் சுபா. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோன்லேயே நம்ம நிறைய ஆப்ஸு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அண்டு இனிஷியலாக அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். லேட்டர் கொஞ்சம் டைம் ஆனதும் அதை யூஸ் பண்ணுறதே விட்டுருவோம். அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். அண்டு அன்இன்ஸ்டால் பண்ண உடனே அது ஃபோன்லேருந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் இது உண்மை கிடையாது. ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அங்கே உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் ஆப்ஷனுக்கு போங்க. மேனேஜ் செக்ஷனில் மேலே திஸ் டிவைஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். திஸ் டிவைஸ் அண்டு நாட் இன்ஸ்டால்டுன்னு. இந்த நாட் இன்ஸ்டால் செக்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்ஸும் இங்கே இருக்கும். ஆனால் இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு இந்த ஆப்ஸ் இன்னுமே ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணுதான்னு டவுட் வரும். ஆனால் இதுவும் உண்மை இல்லை. இதை கிளியர் பண்ண ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால்டாகி இருக்கவே இருக்காது. இதில் இருக்கிறது ப்ளே ஸ்டோரோட ஸ்மால் கேஷே ஃபைல்ஸ் தான். அதுவும் கேபியில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் டிலீட் பண்ணுறதுனால உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் கிளியர் பண்ணிக்கங்க, நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்க்கு போங்க. அங்கே ஜென்ரல் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஆர்ச்சிவ் ஆப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கண்டிப்பாக ஆன் பண்ணுங்கள். இந்த செட்டிங் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும் போது ப்ளே ஸ்டோர் அதை ஆட்டோமேட்டிக்காக ஆர்ச்சிவ் பண்ணிவிடும். ஆப் ரிமூவ் ஆகாது. உங்களோட ஆப் டேட்டா, செட்டிங், லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். ஃப்யூச்சரில் அந்த ஆப் தேவைப்பட்டால் ஜஸ்ட்டு டேப் பண்ணாலே போதும், அது சேம் பிளேஸ்லேருந்து ஒர்க் ஆகும். இது ரொம்ப ஸ்மார்ட்டான ஃபீச்சர். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கு வரலாம். இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற ஆப்ஸ் கிரியேட் பண்ணுற கேஷே ஃபைல்ஸ் தான். இன்ஸ்டாகிராம், யூடியூப், க்ரோம், கேப்கட், இன்ஷாட் மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் கண்டினியூஸாக ஃபைல்ஸை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம இதை நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த கேஷே ஃபைல்ஸில் ஜிபியில் ஸ்டோரேஜ் ஆக்கிபை பண்ணிடும். இதுதான் நிறைய பேரோட ஃபோன் ஸ்லோ ஆகுறதுக்கு அண்டு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுறதுக்கான மெயின் ரீசன். எக்ஸாம்பிளாக கேப்கட் இல்லை இன்ஷாட் எடுத்துப்போம். இந்த மாதிரி ஆப்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்ஃபோ ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உள்ளே போனால் 2 ஆப்ஷன் தெரியும். கிளியர் கேஷே அண்டு கிளியர் டேட்டா. கிளியர் கேஷ்னா டெம்பரரி ஃபைல்ஸ் மட்டும்தான் டிலீட் ஆகும். லாகின், செட்டிங், டிராஃப்ட் எல்லாம் சேஃபாக இருக்கும். இதனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் கிடைக்கும். பட் இதை ரெகுலராக பண்ணால் நல்லது. ஆனால் கிளியர் டேட்டா கொடுத்தோம்னா ஆப் ஃபுல்லாக ரீசெட் ஆகும். லாகின் டீட்டெயில்ஸு, ஆஃப்லைன் ஃபைல்ஸு, சேவ்டு டிராஃப்ட்ஸு எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அண்ட் ஸ்டோரேஜும் ரொம்ப அதிகமாக ஃப்ரீ ஆகும். ஸோ கிளியர் டேட்டா பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைலாக இருந்தால் வேறு ஃபைலுக்கு மூவ் பண்ணுங்கள். இல்லைனா எக்ஸ்டர்னல் டிவைஸுக்கு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளியர் டேட்டா கொடுங்க. எஸ்பெஷலி இது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்களும் என்ன மாதிரி மொபைல் எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா டிராஃப்ட்டு, கேஷே ஃபைல்ஸு, எக்ஸ்போர்ட்டட் வீடியோஸு இதெல்லாம் வேகமாக ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிடும். ஸோ வீக்லி ஒன்ஸு கேஷே ஃபைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாலே ஃபோன் பர்ஃபார்மன்ஸும் பெட்டர் ஆகும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இஷ்யூ ப்ராப்ளமும் வராது. இந்த ஸ்மால் ஹேபிட்டு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நாட் இன்ஸ்டால்டு ஆப்ஸ்னால ஸ்டோரேஜ் கன்சியூம் ஆகாது. ஆட்டோமேட்டிக் ஆப் ஆர்ச்சிவ் ஃபீச்சர் ஆன் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ டெய்லி யூஸ் பண்ணுற ஆப்ஸோட கேஷே ஃபைல்ஸ் எல்லாம் ரெகுலராக கிளியர் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூஸும் வராது. அண்ட் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ்லையும் வச்சுக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பெர்மனெண்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.